லாஸ்ட் வீக் ஒரு 45 வயசு உள்ள மேல் பேஷண்ட் அவங்க ஓபிடிக்கு வந்தாங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, கொஞ்சம் மூச்சு திணறல் இருந்தது, காலுமே வீக்கம் அதிகமாக இருந்தது, ப்ளஸ் வயிறு வீக்கம் இருந்தது அப்படின்னு 2-3 டாக்டர் வெளியில் பார்த்துருக்காங்க. பட்டு தொந்தரவு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபிடிக்கு வந்திருந்தாங்க. அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி பரிசோதித்ததில் எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். எக்கோ டெஸ்ட்டில் வந்து அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிற பெரிகார்டியம் அப்படின்ற அந்த தோல், அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து திக்காக ஆயிடுச்சு. அவங்களுக்கு நார்மலை விட அதிகப்படியாக திக்னஸ் ஆனதுனால, அரௌண்ட் ஒரு 1 to 2 சென்டிமீட்டர் திக்னஸ் ஆனதுனால அந்த ஹார்ட்டை அப்படியே அழுத்திட்டு இருந்தது. வெளியிலேருந்து உள்ள ரத்தம் வர்றது, அதே மாதிரி உள்ள ஹார்ட் பம்ப் ஆகி வெளியில் போகிற ரத்தம் ரெண்டுமே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகியிருந்தது. அதை சிடி ஸ்கேன் பண்ணி நம்ம டயக்னோஸ் பண்ணதில் அந்த ஹார்ட்டுக்கு மேலே இருக்கிற தோல், பெரிகார்டியம் அப்படின்ற அந்த தோல் வந்து திக்காகி பெரிகார்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்திருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து கன்ஸ்ட்ரிக்டிவ் பெரிகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த கன்ஸ்ட்ரிக்டிவ் பெரிகார்டைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அந்த ஹார்ட்டுக்கு மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம சர்ஜரி மூலமாக நம்ம ரிமூவ் பண்ண பிறகு ஹார்ட் ஃப்ரீ ஆகிடும். ஸோ தட் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக அமையும். அதுக்கப்புறம் அந்த கால் வீக்கம், வயிறு வீக்கம் இதெல்லாம் படிப்படியாக கம்மியாயிடும், மூச்சு திணறலும் கம்மியாயிடும். அந்த ஆப்ரேஷன் பெரிகார்டியக்டமி பண்ண பிறகு அந்த பேஷண்ட் வந்து கிராஜுவலாக ஐசியூவில் ஒரு 2-3 டேஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து ரெக்கவர் ஆகி இப்போ கால் வீக்கம் எல்லாமே வடிஞ்சு, வயிறு வீக்கம் இது எல்லாமே இல்லை, மூச்சு திணறல் இல்லாமல் இப்போ நலமாக இருக்காங்க.